ஹலோ வணக்கம். இப்போ பிறந்த குழந்தைக்கு நாப்கின் ரெடி பண்ணணும்னா வீட்டிலேருந்து நம்மளே ரெடி பண்ணலாம். அது எப்படி ரெடி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிறந்த குழந்தைக்கு எவ்வளோ நம்ம துணி எடுக்கணும்னா ஒரு 25 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு 4 பக்கமும் 30 சென்டிமீட்டர் இருக்கணும். சரியா? ஒரு ஸ்கொயர் மாதிரி இது மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ நான் எப்படி செய்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இது மாதிரி ஸ்கொயராக இருக்கணும். இப்போ நான் பண்ணுறத பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாப்கின்னு இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய நாப்கின் தேவைப்படும். அதுக்காக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோமா நமக்கு பணம் சேவ் ஆகும். பாருங்கள், இது மாதிரி ரெண்டாக மடிச்சிடணும். ரெண்டாக மடிச்சுட்டு அப்புறம் இது 4 ஃபோல்டு பண்ணிடணும். 4 மடிச்சிடணும். மடிச்சுட்டு நான் மடிக்கிறத எப்படி மடிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இது 2 பக்கம் ஜாயினாக இருக்குது, இந்த பக்கம் க்ளோஸாக இருக்கும். இப்போ நம்ம இந்த 4 பக்கமும் ஓப்பனில் இருக்குது பாருங்கள். ஓப்பனில் இருக்கிறத எடுத்துகிட்டு எப்படி ஃபோல்டு பண்ணுற பாருங்கள். இது மாதிரி மடிச்சிடணும். அடுத்த ஸ்டெப்பு இப்போ திருப்பி அப்படியே கரெக்டாக அப்படி திருப்பிடணும். திருப்பிட்டு பாருங்க, இப்போ இது ஒரு 3 மடிப்பாக மடிக்கணும். 1 2 3 சென்டரை வந்துதா. ஏன்னா பாப்பாலாம் யூரின் மோஷன்லாம் போச்சுன்னா இது நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு நனையாத இருக்கும். இதுக்குள்ளேயே எல்லாம் ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் இப்படி பண்ணி இப்படி மடிச்சிடணும். மடிச்சுட்டு இப்படி பாருங்க, இதை மடித்து இது மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ பாப்பாவுக்கு இந்த இது நாப்கின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகும். இது மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. இது மாதிரி டெய்லியும் நமக்கு ஒரு 20 தேவைப்படும். ஒரு பியூர் காட்டன் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஈஸியாக நம்ம இப்படி பிரித்து ஈஸியாக அலசி போட்டு மழை காலத்திலலாம் காய வச்சிடலாம். ஓகேங்களா? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.